அதுபோல சில சில தரித்திர செயல்பாடுகள் இருக்குது பாருங்களேன். அது வாழ்க்கையில அடிமட்ட நிலையில நம்மளை என்ன செஞ்சிடும், கொண்டு போயிடும். அதுல ஒண்ணு என்னன்னா, அந்த உடைஞ்ச சீப்புல சீவுறது. உடைஞ்ச சீப்பு இருக்குது இல்லையா, அதுல சீவுறது, உடைந்த கண்ணாடியை பார்ப்பது, இதெல்லாம் அலி ரலியல்லாஹு சொல்றது. உடைந்த கண்ணாடியை பார்ப்பது, அதே போல பழைய ஆடைகளையே எப்போது பார்த்தால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நபில தாம் செவிமடித்ததாக ஹஜ்ரத் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள். உங்களில் ஒருவருடைய செருப்பின் வார் அறுந்துவிட்டால் அதனை சீர்படுத்தும் வரை அவர் மற்றொரு செருப்பில், ஒரு கால் செருப்பில் நடக்க வேண்டாம். முஸ்லிம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நவின்றதாக ஹஜ்ரத் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள். உங்களில் ஒருவர் ஒரு செருப்பில் நடக்க வேண்டாம், அணிந்தால் இரண்டு செருப்புகளையும் அணியட்டும் அல்லது இரண்டையும் கலற்றி விடட்டும். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, தரித்திரத்தை ஏற்படுத்தக்கூடிய செயல்பாடுகளில் சில விஷயங்களை அலி ரலியல்லாஹு அவர்கள் சொல்லி தருவாங்க, சில விஷயங்களை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே சொல்லி தருவாங்க. சில பேர் பார்த்தீங்கன்னு சொன்னா, ஒரு செருப்பு அங்க கிடக்கும், இவர் என்ன பண்ணுவாருன்னா, அங்க போறதுக்காக இந்த ஒரு செருப்பு போட்டுக்கிட்டே அங்க போவார். அப்படி போகிறத ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தடை செய்தாங்க. இதற்கு சில உலமாக்கள் என்ன விளக்கம் சொல்லுவாங்கன்னு சொன்னா, ஒருத்தன் கடுமையான வறுமைக்கு ஆளாகணும்னு சொல்லி ஒருத்தன் நாடுனான்னு சொன்னா ஒத்தக்கால் செருப்புல நடக்கட்டும் அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க. அதுபோல சில சில தரித்திர செயல்பாடுகள் இருக்குது பாருங்களேன். அது வாழ்க்கையில அடிமட்ட நிலையில நம்மளை என்ன செஞ்சிடும், கொண்டு போயிடும். அதுல ஒண்ணு என்னன்னா, அந்த உடைஞ்ச சீப்புல சீவுறது. உடைஞ்ச சீப்பு இருக்குது இல்லையா, அதுல சீவுறது, உடைந்த கண்ணாடியை பார்ப்பது, இதெல்லாம் அலி ரலியல்லாஹு சொல்றது. உடைந்த கண்ணாடியை பார்ப்பது, அதே போல பழைய ஆடைகளையே எப்போது பார்த்தாலும் உடுத்து கொண்டே இருப்பது. அல்லாஹ் தஆலா நல்ல நியாமத்தை கொடுத்துருக்கான், பரக்கத்தை கொடுத்துருக்கான். சில பேர் ஒரு வெட்டி வேதாந்த மாதிரி பேசுவாங்க, இந்த சட்டையை நான் எத்தனை வருஷம் வச்சிருக்கிறேன் தெரியுமான்னு. ஆக கழிவான வார்த்தை அது. ஒரு சட்டையை ஒரு வருடத்திற்கு பிறகு அதை தர்மம் செய்வது உத்தமம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸிற்கு சில உலமாக்கள் அவங்க ஒட்டு போட்ட ஆடையை போட்டிருந்தாங்கன்னு சொன்னா, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த நேரத்துல படாத பாடுபட்டாங்க, கஷ்டப்பட்டாங்க. அதனால அவங்கள்ட்ட இருந்த ஆடையை பேணி கொண்டாங்க. நம்மள்ட்ட அல்லாஹ் கொடுத்துருக்கும் போதும் அதை தேஞ்ச ரெக்கார்டு மாதிரி திரும்ப 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 அது நாசமா போற வரைக்கும் அந்த சட்டையே போட்டுக்கிட்டு இருக்கிறார். வீட்டில் உள்ளவங்களுக்கும் அதே மாதிரியே பண்றாருன்னு சொன்னா அது தரித்திரத்தை ஏற்படுத்தக்கூடிய செயல். அல்லாஹ் நமக்கு நியாமத்தை கொடுத்தான்னா நல்லபடியான ஆடைகளை போட்டுக்கிற வேண்டியதான். தாம்பிகமான ஆடைகளை தான் இஸ்லாம் தடுக்கிறது. ஆனா நல்லபடியான முறையில் ஒருத்தர் ஆடைகளை பேணி நல்ல ட்ரெஸ்ஸுகளை போடுறாருன்னு சொன்னா அதை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரொம்ப விரும்பி சொல்லுவாங்க. ஒரு சஹாபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல, யா ரசூலல்லாஹ், ஒரு மூமின் தன்னை அலங்கரித்துக் கொள்வது, அதாவது ஆடைகளை ட்ரெஸ் அழகுபடுத்திக் கொள்வதையும் செருப்பை புத்தமுதிய செருப்பாக, அது அழகான செருப்பாக வாங்கி கொள்வதும் பெருமையை சார்ந்ததா அப்படின்னு சொல்லி கேட்பார். அப்ப பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அதெல்லாம் பெருமை கிடையாதுப்பா, அல்லாஹு ஜமீலுன் யுஹிப்புல் ஜமால, அல்லாஹ் ரொம்ப அழகானவன், அவன் அழகை பிரியப்படுகிறான் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அப்ப அழகாக நாம இருக்கிறது தான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பிரியப்படுவான். இவர் தர்த்தனியை முடிச்ச மாதிரி இந்த மாதிரி செயல்பாடுகள், பழைய கந்தல் ஆடையே திரும்ப திரும்ப உடுப்பது, நான் இத்தனை வருஷம் வச்சிருக்கேன் அத்தனை வருஷம் வச்சிருக்கேன் அந்த சட்டையை எடுத்து காட்டுறது, இதெல்லாம் முழுக்க முழுக்க அது அவருடைய வாழ்க்கையில தரித்திரத்தை ஏற்படுத்தக்கூடிய செயல். ஒரு நபர் அப்படியே சொன்னார், 7 வருஷமா அந்த சட்டையை வச்சிருக்கிறான் ஹஜ்ரத் அப்படின்றார். அப்ப நான் சொன்னேன், அத்தா இது சாதனை இல்லை சோதனை அப்படின்னேன். இது சாதனை இல்லை சோதனை. என்ன ஹஜ்ரத் இப்படி சொல்றீங்க அப்படின்றார். அப்பதான் நான் சொன்னேன், அத்தா ஒரு வருஷத்துல ஒரு சட்டையை அப்படியே எடுத்து ஏழைகளுக்கு கொடுத்துடணும். எத்தனையோ மக்கள் நல்ல ஆடைகள் இல்லாம இருக்கிறாங்க. ஒரு வருடம் தான் ஒரு ட்ரெஸ்ஸுடைய இது, அல்லது 2 வருடம் நமக்கு வசதி இல்லை அப்படின்னு சொன்னா வச்சுக்கிற வேண்டியதான். அல்லாஹ் ஒரு ட்ரெஸ்ஸை வாங்குற அளவுக்கு நமக்கு கையில காசு கொடுத்துருந்தான்னா அதை தர்மம் செய்யறது எவ்வளவு பெரிய நியாமத்து. அவன் உடம்புல ஒட்டியிருக்கும் காலம் அல்ல. இந்த பிள்ளைக்கு நான் ஒரு ஆடையை அன்பளிப்பு செய்யறேன்னு சொன்னா அவன் உடலில் ஒட்டியிருக்கும் காலமெல்லாம் அல்லாஹ் அது எனக்காக துவா செய்கிறது அப்படின்னாங்க. இது வேணுமா, அல்லது வருஷம் வருஷம் இப்படி நான் அதை அப்படியே சேர்த்து சேர்த்து வச்சிருக்கிற அந்த சாதனை வேண்டுமா? அது சாதனையே கிடையாது, சோதனை தான், தர்திரம்ன்றாங்க. ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு. அது மாதிரி இது போற விஷயங்கள்ல ரொம்ப கண்ணுங்கருத்துமாக இருக்கணும், ரொம்ப பேணுதலாக இருக்கணும், ஃப்ரெஷ்ஷா இருக்கணும், எப்பவுமே புதுமையாக. அதை வீட்டில் நூலாம்படை அடைய விடக்கூடாது. நூலாம்படை எந்த வீட்டில் இருக்கிறதோ அந்த வீட்டில் தரித்திரம் ஏற்படும்.
எந்த வீடு அழுக்கடைந்த நிலையில் இருக்கிறதோ அந்த வீடு தரித்திரம் ஏற்படும். பாத்திரங்கள் எந்த இடத்தில் கழுகப்படாமல் நீண்ட நேரங்கள் கெடுக்கிறதோ அந்த இடத்தில் தரித்திரம் ஏற்படும். யாரு சொல்றா? ஹஸரத் அலி ரலியல்லாஹு அவங்க சொல்றாங்க. அப்ப அதனால அன்பிற்குரிய அல்லாஹ்வின் பெருமக்களை, வாழக்கூடிய காலம் எல்லாம் நாம் பரிசுத்தமான மோமீன்களாக, பரந்த மனப்பான்மை உள்ள மோமீன்களாக, தாராளமாக விஷயங்களில் செலவழிக்கக்கூடிய மோமீன்களாக ஆவது நம்முடைய வாழ்க்கையில் அடுத்த கட்ட முன்னேற்றத்திற்கு நம்மை கொண்டு செல்லும். அல்லாஹ் நம் அனைவருக்கும் தௌஃபீக் செய்வானாக.